ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தார்ஷாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன குக்கிங் வீடியோனா சிக்கன் ரோஸ்ட். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் 1.5 kg நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, அப்புறம் நார்மலான வரமிளகா, லெமன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, சில்லி பவுடர் 3 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு, ரைஸ் ஃப்ளார், எக், பெப்பர் 2 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு சால்ட். அப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் புதினா, கருவேப்பிலை. ஸோ இவ்வளோ தாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சியை அரைச்சி வச்சுக்கலாம். லெமனையும் புழிஞ்சு வச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுலில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சிக்கன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 15 நிமிட்ஸ் வச்சிடலாம். அப்புறம் ஒரு 15 நிமிட்ஸ் கழிச்சு இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் மசாலா அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா குக்காகி வரும்ல, அப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு கடையில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஜீரகம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் அதில் சால்ட்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ சால்ட் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகா, வரமிளகா 2த்தையும் சேர்த்துட்டு கறி லீஃப் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதில் இஞ்சி பூண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இந்த மாதிரி வதங்கி வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கினோடனே இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன்,
சில்லி பவுடர் 2 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சால்ட் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் மசாலா பொரிச்சோம்ல, அதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தான் சால்ட்டு சேர்த்தோம். இப்போ இந்த ஃபில் ரெசிபிக்குமே நம்ம சால்ட் சேர்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம அந்த சிக்கன் பொரிச்சோம்ல, அதுலேயும் சால்ட் சேர்த்துருக்கோம். ப்ளஸ் வெங்காயம் வதங்குறதுலேயும் சால்ட் சேர்த்துருக்கோம். அதனால் சால்ட்டை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன், அதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வாட்டர் நான் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை திரும்பி மூடி வச்சுக்கிறேன். ஒரு 2 நிமிட்ஸ் ஆகட்டும். இப்போ 2 நிமிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம யம்மியான சிக்கன் ரோஸ்ட் ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை நான் சர்வ் பண்ணுறதுக்கு மேலே கொரியாண்டர் லீஃபையும் மின்ட்டையும் தூவிருக்கேன். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.